நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், இஷ்யூ ஒன்று இல்லைன்னா இன்வால்வ் ஆகாதீங்க. சொல்ல முடியாது, சொல்லணும். என்ன பண்ணுவேன்? ரெஸ்பெக்ட். என்ன பண்ணுவேன்? பிக் பாஸ் சீசன் 7ஓட கிராண்ட் ஃபினாலே ஷூட் இப்போ நடந்துட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி சீசன்லலாம் கிராண்ட் ஃபினாலே ஷூட் எப்போவுமே சாட்டர்டேலேயே ஷூட் பண்ணி முடிச்சிருவாங்க. இதுக்கு முன்னாடி சீசன்லலாம் இப்படி ஷூட் பண்ணி முடிச்சதுனால வின்னர் யார் ரன்னர் யார் அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் முன்னாடியே லீக் ஆகிடுது. அப்படிங்கிறதுனால இந்த சீசனில் ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே பாதி போர்ஷன் மட்டும் நேற்றுக்கே ஷூட் பண்ணிவிட்டு இன்றைக்கி மீதி போர்ஷன் எல்லாம் இன்றைக்கி ஷூட் பண்ண போகிறாங்களாமா. இப்போது இந்த டைம் வரைக்குமே கிராண்ட் ஃபினாலேக்கான முழு ஷூட்டிங்கும் இது வரைக்கும் முடியல. இந்த நிலையில் நம்பர் 5வது பிளேஸை வந்துட்டு விஷ்ணுவும் நம்பர் 4வது பிளேஸை வந்துட்டு தினேஷும் பிடிச்சிருக்காங்க. அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறதும் கன்ஃபார்மாக இருக்குது. மணி 2nd பிளேஸில் இருக்கிறதாவும் மாயா 3rd பிளேஸில் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் ஐஷு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி பிக் பாஸில் ஐஷு இருக்கும்போது அர்ச்சனா அண்ட் ஐஷு 2 பேருக்குள்ளேயும் ஒரு ஃபைட் வரும்போது விஷயம் ஒன்றும் இல்லை அப்படின்னா நீ வந்து பேசாத அப்படின்றது போல் அர்ச்சனா கிட்ட சொல்லுவாங்க. அப்போது அர்ச்சனா இருந்துட்டு மரியாதையாக பேசு நீங்கள் அப்படின்னு சொல்லு அப்படின்றது போல் சொல்லுவாங்க. இந்த சவுண்டுக்கு ஐஷு அதுக்கப்புறமா அவங்களோட தங்கச்சி அவங்களோட அம்மா இவங்க 3 பேர் சேர்ந்து ரீல் பண்ணி போஸ்ட் பண்ணி ரெஸ்பெக்ட் கங்க்ராச்சுலேஷன் அர்ச்சனா அப்படின்றது போல் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்குது. பிக் பாஸ் சீசன் 7ல் ஐஷு வந்திருந்தப்போ ரெட் கார்டு இஷ்யூனாலையும் நிக்சன் கூட க்ளோஸாக இருந்ததுனாலையும் ஐஷுவோடைய பேர் ரொம்பவே டேமேஜ் ஆயிருந்தது. அதனால தான் இவங்க ஃபினாலே வீக் அப்போ எல்லா கண்டஸ்டன்ஸ் உள்ளே வந்தப்பவும் ஐஷு மட்டும் உள்ளே வரல.